ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க வாலை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு டெம்பரரி டைமென்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த டைமென்ஷன் வந்து எப்படி எடுத்திருக்கு அப்படின்னா, இந்த வாலோட சென்டர் போர்ஷன்ல இருந்து இந்த வாலோட சென்டர் போர்ஷன் வரைக்கும் எடுத்திருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான் கிரியேட் பண்ணும்போது நமக்கு வாலோட இன்னர் சர்ஃபேஸ்ல இருந்து நமக்கு டைமென்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும் அதை எடிட் பண்றதுக்கும் பிளான் கிரியேட் பண்றதுக்கும். ஸோ இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேனேஜ் டேப்குள்ள போயிடுங்க. அதுல அடிஷனல் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல டெம்பரரி டைமென்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல டெம்பரரி டைமென்ஷன் வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ வால்ஸ் வந்து எனக்கு கிளிக் பண்ணும்போது சென்டர் டு சென்டர் வராம எனக்கு ஃபேஸ் ஆஃப் கோர்ல ஃபேஸ் டு ஃபேஸ் வரணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஃபேஸ் ஆஃப் கோர் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வால்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் ஆஃப் கோருக்கு மாத்திட்டோம். இப்போ நம்ம டைமென்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வாலோட நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டர்ல இருந்து சென்டர் வரைக்கும் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நான் சூஸ் பண்ணும்போது இந்த வாலை நம்ம எப்பவுமே எந்த வாலை சூஸ் பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க டைமென்ஷன் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாலோட எட்ஜ்ல இருந்து இந்த வாலோட எட்ஜ், அதாவது இன்னர் போர்ஷன், எனக்கு கோரோட இன்னர் போர்ஷன் எனக்கு கரெக்டா வருது. ஸோ அப்ப நான் ஈஸியா வந்து மூவ் பண்றதுக்கு இருக்கும். ஸோ இது பிளான் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எனக்கு இந்த வால் தான் வந்து மூவ் ஆகணும், அதனால நான் அந்த வாலை செலக்ட் பண்ணிருக்கேன். எந்த வால் நம்ம செலக்ட் பண்றோமோ அந்த வால் தான் மூவ் ஆகும். இதை நல்லா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட டைமென்ஷன் வந்து இப்போ நான் 30 என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அந்த வால் வந்து நமக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல டோர் வால் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த டோர் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த டோரோட சென்டர் போர்ஷன்ல இருந்து மெஷர்மெண்ட் எடுத்து காமிக்குது. ஓகே, நமக்கு வந்து அப்படி வரக்கூடாது, இதோட ஓப்பனிங் அளவு தான் நமக்கு வரணும். ஸோ இப்போ விண்டோ செலக்ட் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு அதே மாதிரி சென்டர் டு சென்டர் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாம எனக்கு ஓப்பனிங்ல வரணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி மேனேஜ் டேப்குள்ள போயிடுங்க. அடிஷனல் செட்டிங்ஸ், டெம்பரரி டைமென்ஷன்ஸ், இதுல டோர் அண்ட் விண்டோஸ் வந்து ஓப்பனிங்ல கரெக்டா வரணும் அப்படின்ட்டு ஓப்பனிங் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்க இந்த டோரை கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரே ஒரு டைமென்ஷன் கரெக்டா அந்த ஓப்பனிங்ஸ்க்கு அப்புறம் இருக்க அளவு வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த விண்டோ செலக்ட் பண்ணாக்க இந்த ஓப்பனிங்க்கு அடுத்து இருக்கிற அளவு வந்து வரும். இப்போ இந்த அளவு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் சப்போஸ் ஒரு 8 feet கொடுத்தனா அது மூவ் ஆயிடும். ஸோ நம்ம டோர் அண்ட் விண்டோ பொசிஷன் மூவ் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.